கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். அதாவது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அதனால இனி நமக்கு தீங்கு கிடையாது, சத்துரு நம்ம பக்கத்துல வர முடியாது. கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க சிறையிருப்பில் இருக்காங்க. சிறையிருப்பில் நிந்தை அவமானத்தை சகித்து கொண்டு அங்கே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன், சிறையிருப்பை திருப்புவேன். நான் உண்டாக்கின எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் வைப்பேன் என்று சொல்லுகிறார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலையும் வைப்பேன் என்று சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகளை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாகவும் இருக்கும். அதாவது அவருக்கு மகிழ்ச்சி, கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள்.